நான் பார்க்கிங் தான் போயிட்டுருக்கேன். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள் பர் ஹவருக்கு ₹30. டிக்கெட் ஃபர்ஸ்ட் இருக்கா, அங்கே வந்து ஆன்லைனில் வேணால் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள் பக்கத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ். அப்படி டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா நம்ம டேரெக்டாக உள்ளே போயிட வேண்டியதான். இதில் வந்தாச்சு பிக் பிக்ஸு. ஸ்க்ரீன் 2 8 இருக்குது. இதுதான் ஸ்க்ரீன் 1. இங்கே தான் போனோம். இதுதான் பிக் பிக்ஸ் ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சது. நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் லேட்டாக வந்தனால எனக்கு ஸ்டோரி சரியாக புரியல. நான் தான் சோதுக்கு அலையிறேன்னு பார்த்தா எனக்கு மேலே எல்லாம் சோதுக்கு சேர்த்ததாக இருக்குதுங்க. என்னோட கண்டினியூட்டி இதில் பார்ட் 2ல் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. செம்மையாக பிங்க் ஆகிருக்கு. ஸ்க்ரீனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா வைட் அண்ட் ப்ராட். சரௌண்ட் அட்மாஸ்க்கும் 40 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. 24 சரௌண்ட் ஸ்பீக்கர், 16 அட்மாஸ்டிக் ஸ்பீக்கர். அப்போனா சவுண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோஸ்டோம். நான் தான் MBA. சண்டே வந்து கேமரா மாட்டிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மூவி தான். இந்த மூவி நேம் இட்ஸ் கட்டக்குஸ்தி. பிக் பிக் ஸ்க்ரீன் புக் பண்ணியிருக்கேன். மெரினா மாலில் பிக் பிக் ஸ்க்ரீன். கட்டக்குஸ்தி 2 வந்து பார்ட் 1 நல்லா இருக்கும். எனக்கு செம்ம ஃபேவரட் மூவின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்ட் 2 வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் கிளம்பிட்டேன். நான் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் எபிக் ஸ்க்ரீன் வந்திருக்கு. அது என்னால் போக முடியல. அந்த டைமில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் பிக் பிக் கிளம்பிட்டேன். மேபி வேறு ஏதாச்சும் ஆக்ஷன் மூவி, த்ரில்லர் மூவி ஏதாச்சும் வந்தான்னா பார்க்கலாம். ஈவல் டெட் பார்க்கலாம் தான் இருந்தேன். என்ன தான் இருந்தாலும் அந்த கிளாசிக் ஈவல் டெட் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இருந்ததில் ஈவல் டெட் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ட்ரைலெல்லாம் பார்த்தா சும்மா பிளட்டாக இருக்குது. அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும். பிளட்டு வந்தால் என்ன த்ரில்லிங் இருக்குது இதில்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி பிரிட்ஜாண்ட இருக்கோம். இங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டு போனோம்னா, கீழே லெஃப்ட்டு போனோம்னா அப்படியே துரைப்பாக்கம் OMR. சொல்ல மறந்துட்டேன். மூவி டைம் வந்து 12:25. இப்போவே டைம் 12:20 ஆயிடுச்சு. லேட்டு தான், எப்போவுமே நடக்கிறது இல்லை, எப்போனாச்சும் ஒரு நாள் ஹேப்பன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் விளாக் போடுறேன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்தாலே வந்து எப்படி சொல்கிறது, எங்கனாச்சும் போயிட்டே இருக்கணும்னு தோணுது. அது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். பைக்கு அப்படின்னால ஒரு பசங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. என்ன மாதிரி ரைடர்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த ஹேண்ட்பர் இப்படி தொட்டாலே ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி, வண்டி பேசிட்டு நம்ம பேசிட்டு போகிற மாதிரியே தோணும். அது யார், எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இட் இஸ் மிஷின், பட் the machine not have any feeling, the machine not any communicating with us, with you, with me. இருந்தாலும் சொல்கிறேன், அது நம்மள மாதிரி ரைடர்ஸ்க்கு தான் தெரியும். அது வந்து எப்படின்னா, அந்த பைக்கும் நம்மளும் பேசிக்கிட்டே போகிற மாதிரியும் செம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக அந்த ஜேர்னியாக போகிற மாதிரி, அதெல்லாம் பசங்கள் மட்டும்தான் தெரியும். குறிப்பாக நம்மள மாதிரி ரைடர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வேளை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் சேர்த்து அப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு. நிறைய பேர் விலாகை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேறீங்க. ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இதனால எனக்கு ₹1 சோர்ஸ் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று ரீச் போகும். இதனால எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை. இருந்தாலும் நான் விடாமல் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஏன் ஈரான்லேருந்து பார்க்குறீங்க, இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க, மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேறீங்க. காசா பணமா? ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஒன்று தட்டி விட்டு போகிறது தானே, ஃப்ரீ தானே. டைம் வேறு ஆயிடுச்சு. இப்போ மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கரெக்டாக 12:24 மூவி ஸ்டார்டிங் டைம் 12:25. உங்களுக்கு வேறு எங்கேனாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, தேட்டரில் மூவி பார்க்கணுமா, உங்களுக்கு பிடிச்ச மூவியும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட்டும் சரி, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸும் சரி, எங்கேனாச்சும் விசிட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு புது விலாக் பண்ணணும், உங்களால் பண்ண முடியாது, ஒரு வாட்டி அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்தால், ஆப்போசிட்டில் எப்படி வந்தால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்தால் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஆமாம், நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதில்ல. யூடியூப் மட்டும் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் ஏதோ கொஞ்சம் ஏறுது தவிர இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, சேனல்லையும் சரி லிங்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் உள்ள கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அங்கேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் அங்கே வந்து உங்களுக்கு
ஏதாச்சும் பிளேஸ் போய் சுற்றி காட்டணுமான்றது கொஞ்சம் அதான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு விலாகும் சரி எக்ஸ்ப்ளோரும் சரி ஏதாச்சும் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க அந்த பிளேஸ் நான் போய் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் இருப்பீங்க. அது என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணேன், எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே ரைட்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெரினா மால் வந்தாச்சு. இப்போ நான் பார்க்கிங்கு தான் போயிட்டுருக்கேன். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள் பர் ஹவருக்கு 30 rupees தான் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நான் பார்க் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட் ஃபர்ஸ்ட் இருக்கா அங்கே வந்து ஆன்லைனில் வேணால் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள் பக்கத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ். அப்படி டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா நம்ம டேரெக்டாக உள்ளே போயிட வேண்டியதான். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் டிக்கெட், இப்போ உள்ளே தான் போகணும். உள்ளே வந்தாச்சு பிக் பிக்ஸு டால்பி அட்மாஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன் 1க்கு போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 2 8 இருக்குது. இதுதான் ஸ்க்ரீன் 1. இங்கே தான் போனோம். இதுதான் பிக் பிக்ஸ் ஸ்க்ரீன். டைம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சது. நான் வந்து ஒரு 30 minutes லேட்டாக வந்தனால எனக்கு ஸ்டோரி சரியாக புரியல. இருந்தாலும் பார்த்த வரைக்கும் ஸ்டோரி நல்லா ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாகவே நல்லாவே இருந்தது. நான் செகண்ட் ஹாஃபும் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருந்தது, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இப்போ ஐநாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்டரும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ரெஸ்ட்ரூம் பக்கத்தில் இருக்குது, நல்லா ஹைஜீனிக்காகவே இருக்குது. வேணும்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, தேட்டரில் வந்து ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தீங்களா வந்து வெயிட் பண்ண இவ்வளோ பெரிய கியூ நிற்குது. நான் தான் சோத்துக்கு அலையிறேன்னு பார்த்தா எனக்கு மேலே எல்லாம் சோத்துக்கு சேர்த்து தான் இருக்குது. நாடத்துக்கு அலையிறேன்னா நாடே அலையுது போல இருக்கேடா. இந்த கியூவில் நீந்து நம்ம வாங்குறதுக்குள்ளே செகண்ட் ஹாஃபே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூவி முடிஞ்சிருச்சு. மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பொட்டை தோசை திருப்பி போட்டிருக்காங்க. அப்படியே திருப்பி போடாமல் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிறதுக்காக கேரட்டு, மிளகா பொடி, நெய், பீட்ரூட்லாம் போட்டு கொஞ்சம் நார்மல் தோசை திருப்பி போடாமல் மசாலா தோசையாக திருப்பி போட்டிருக்காங்க. அதனாலே இது எங்கேயுமே நம்ம பார்ட் 1 மாதிரி ஃபீல் ஆகாது. இது வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹீரோ நீ கொடுத்துருக்காங்க பொசிசிவ்னஸ்க்கு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட்காக குட்டீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. சில பல குத்து சாங்லாம் சூப்பராகவே இருக்குது. எல்லாமே நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நியூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பார்ட் 1 மாதிரி ஃபீல் ஆகாது. நான் தான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன், எங்கள் சந்திரமுகி 2, காஞ்சனா 2, கோ 2, அப்புறம் வந்து அரண்மனை 2 மாதிரி பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மந்தமே எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுத்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி போட்டு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் பண்ணுவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லாமல் பார்ட் 1ஓட கண்டினியூட்டி இதில் பார்ட் 2ல் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. செம்மையாக பிங்க் ஆகிருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம டேரக்டரை நல்லாவே பாராட்டலாம். ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கரியர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால டிக்கெட் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா குட்டீஸ் அள்ளி போடுவோம். ஏன்னா குட்டீஸ்க்கு தான் மெயின் கேரக்டர், மெயின் ஸ்டோரி இந்த மூவியில். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். டிக்கெட் வந்து இந்த வீக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. நீங்களே நினைச்சாலும் எங்குமே வாங்க முடியாது டிக்கெட்டு. அதனால் இந்த வீக் மட்டும் தான் அவைலபிள். தாராளமாக போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும் மூவி, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ தேட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸு பிக் ஸ்க்ரீன் ப்ளூ தீமில் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் போடல, அதனால நான் கேப்சர் பண்ண முடியல. சீட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எதர் எலைட் எதர் ப்ரீமியம் சேம் சீட் தான் ரெண்டுக்கும். இவங்க வந்து டிக்கெட் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. எலைட் அண்ட் ப்ரீமியம். எலைட்க்கு வந்து 50 to 60 rupees per head அண்ட் ப்ரீமியம்க்கு 180 to 200 rupees per head பேஸ்ட் ஆன் த மூவி. ஸ்க்ரீனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா வைட் அண்ட் ப்ராட் காம்படிட்டர் PXL ஸ்க்ரீன். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும்ன்றது. இதில் என்ன ஹைலைட்னா PXL ஸ்க்ரீனுக்கே 1 RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து 2 RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா பேஸ்ட் அந்த மூவி உங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுறதா 2 ப்ரொஜெக்ஷன் போடுறதான்றதை உங்கள் பேஸ்ட் அந்த மூவி தான் போடுவாங்க. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் இப்போ நான் போய் பார்த்ததில் ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் போட்டிருந்தாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ சவுண்டை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் QS பிராண்டு சரௌண்ட் அட்மாஸ்ட்க்கும் 40 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. 24 சரௌண்ட் ஸ்பீக்கர், 16 அட்மாஸ்ட் ஸ்பீக்கர். அப்போனா சவுண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. இங்கெல்லாம் எதுவுமே சைலண்டாகவே கிடையாது, எல்லாமே சத்தமாக தான். இங்கே பேஸோட பஞ்சு நல்லா பஞ்சுங்க இருக்குது. நம்ம சீட்லையும் ஃபீல் பண்ண முடியாது, உடம்புலையும் ஃபீல் பண்ண முடியாது. ஆனாலும் பேஸோட பஞ்சு பயங்கரமாக இருக்குது. நான் எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னா, தண்ணி குடிக்கலாம் வாட்டர் பாட்டில்லாம் எடுக்கும்போது வாட்டர் பாட்டில் ஷேக் ஆகிற அளவுக்கு சப்போர்ட் லெவல் கூட்டி வச்சிருக்காங்கன்னா அப்போ பாருங்க, சவுண்டுக்காகவே இங்கே வரலாம். PVR தேட்டரில் இருக்க மாதிரி சவுண்ட் ஏற்றி இறக்கி விளையாடாமல் இருந்தால் சரி தான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் vlog வந்து ஜனநாயகன் தான்.